தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். திமுகவில் இருக்கிற சில நண்பர்களே சொல்வதைப் போல தேர்தல் தோல்வி என்பது திமுகவுக்கு ஒன்றும் புதியதல்ல. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் பல முறை தோற்றிருக்கிறோம், மீண்டும் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற போது தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு அதிலிருந்து மீண்டும் சுயபரிசோதனை செய்து எழுந்து வர வேண்டுமே தவிர, கூட்டணியாக இருந்த இன்னொரு கட்சியை தொடர்ந்து தாக்குவதும், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கால பிரதமராக வர இருக்கிற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை தனிப்பட்ட முறையிலே கொச்சையாகவும் பச்சையாகவும் அவர்கள் இஷ்டம் போல பத்திரிகையில் எழுதுவதும், தரக்குறைவாக கண்டபடி கண்டவர்களெல்லாம் விமர்சிப்பதும் கண்டிப்பாக அது சரியான பண்பல்ல. ஒருவருக்கொருவர் இதுபோல் திட்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் அநாகரிகமாக ஒருவர் தரக்குறைவாக இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்துவிட்டு பிரிந்த உடனேயே ஒருவர் கேவலமாக தரக்குறைவாக விமர்சித்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது அரசியல் அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் ஃபஸ்ட் டைம் முதலமைச்சராக வந்திருக்காரு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, அவர் மெஜிஷியனா. அவர் வந்த உடனே ஜீபும்பா தமிழ்நாட்டில் அப்படியே பரிபூர்ண சட்டம் ஒழுங்கு பேணப்படட்டும், அடுத்து ஈவன் மின்வெட்டாக இருக்கட்டும், இப்படி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கையை தூக்கி மந்திரம் பண்ண முடியாது. வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. வந்திருக்க மந்திரிகளில் எல்லாருமே ஒருத்தர் 2 பேரை தவிர அவ்வளோ பேரும் புதியவர்கள். அவங்க எம்எல்ஏ கூட இருந்ததில்லை பல பேர். ஸோ அவங்களுடைய இலாக்காவை அண்ணா சொன்ன மாதிரி தான், கல்யாணம் பண்ணி போன மருமகளுக்கு கூட வீட்டில் போனோடனே அஞ்சாரப்பட்டி எங்கே இருக்குது, அதில் சீரகம் எங்கே இருக்குது, சோம்பு எங்கே இருக்குது, மிளகாய் எங்கே இருக்குதுன்னு கையை விட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும். மாமியார் வந்த உடனே நீ என்ன சரியாக பண்ணலையே, கிச்சனை சரியாக வச்சுக்கலையே திட்டக்கூடாதுன்னு பாரு. அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சட்டம் ஒழுங்கு பேணப்படணும், மின்வெட்டு இருக்கக்கூடாது, கொள்ளை கற்பழிப்பு வன்முறை எல்லாம் களையப்பட வேண்டும், குற்றவாளிகள் கடுமையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் யாரும் இல்லைங்கிறா யாரும். பட் அதனாலே 1 மாதம் தான் ஆச்சு, 1 மாதத்தில் அங்கே இங்கே ஒன்றுமா சில சம்பவங்கள் நடந்திருக்கு, உடனே ஆட்சி விட்டு போ, அதனாலே சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு அப்படிங்கிறது. இது அதுக்காக நான் எதிர்கட்சிகள் ஒரு நிமிஷம், அதுக்காக நான் எதிர்கட்சியும் குறை சொல்லலை. எதிர்கட்சிகளுக்கு அதான வேலை. ஒரு நடக்கிற தவறையோ குறைபாடுகளையோ சொல்கிறதா எதிர்கட்சிகளுடைய வேலை. அதை சொல்லாமல் இருந்தால் அவங்க எதிர்கட்சி வேண்டியதில்லை. அதனால் அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. அரசுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து கண்டிப்பாக இந்த அரசும் செயல்படும் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம்.